பார கற்பசாமி, 2 மலர்களை வைத்திருக்கிறியே. மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா. கற்பசாமி, உன்னை அழைக்கின்ற பொழுதலாய் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேரை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். நாமக்கல் தமிழன் என்றொரு இன உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு. அது என்ன இந்த பாடலை பாடின? இந்த பாட்டை எழுதுனது யார் தெரியுமாடா? நாமக்கல் கவிஞர் ஸ்ரீ ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் மலைக்கல்லன் படத்தில் எழுதினார். அதான் அந்த பாட்டை பாடின. அமிழ்தும் அவனது மொழியாகும். தொழில் நல்ல நடக்கணும், என் குடும்பத்துல இழந்து போன பணமெல்லாம் எங்களுக்கு திரும்பி வரணும்னு கேட்டு வந்தவங்க. அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். கண்ணாடியை கலந்துட்டு காலில் விட்டு வரலாம். இந்தாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஓ உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சுமார் 57 கோடி ரூபாய்கள் நஷ்டத்தை உன் உள்ளத்துல தாங்கி மனவேதனை அடைந்து இந்த பணமெல்லாம் திரும்பி வருமா, அல்லது இழந்தது தானா, அல்லது இப்ப முடங்கி கிடக்கிற தொழிலை தொலைக்கி எங்களை மீண்டும் மலர வைக்க வேண்டுமே கற்பசாமி என்று ஒரு கேள்வியை உள்ளத்துல வச்சிருக்கலாம். கால் வந்துட்டு வரலாம். மாசி சிவராத்திரி இருந்து மீண்டும் மலர்வாய், மீண்டும் தொழிலை தொடங்கலாம். அது மட்டும் இல்லாம இழந்த பணத்தை பெறுவதற்கு அவங்க மனசெல்லாம் பக்குவப்படுத்தி அந்த பணத்தை வாங்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? பையன் அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி உலகமைக்க வாழ வச்சு தரேன். மகிழ்ச்சியா இருங்க. இப்பொழுதே அந்த மனசு மாறிடும், ஆனந்தம் அடையலாம். கர்மசாமி ஐயா, அதே நாமக்கல் பகுதி, வெளிநாட்டுல என் பிள்ளை சிக்கிக்கிட்டான், அவனை எப்படியாவது ஆனந்தமா வர வைக்கணும் என் செல்வமே என்று கேட்டு வந்த இனிய மகள். கால் நோட்டுவா. ஆனந்தம் இன்று ஆரம்பம், மெல்ல சிரித்தால் நல்ல காலில் விடல. சாமிட்ட உன் மனசு போகல. துயரமும் மனவேதனையும் புலப்பமும் தான் இருக்கே தவிர சாமியுடைய மனசுக்குள்ள உன் மனசு போகல. மராசக்தி நல்ல கும்பிடே வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க எல்லையில என் தங்கை காளின்னு ஒரு தேவதை வருது. அதே மாதிரி உன்னுடைய வீட்டுக்குள்ள சிவனும் முருகப்பெருமானும் அருளெடுத்து வந்த ஒரு காட்சிக்குரிய இடம். உன் பிள்ளை இப்போ கடல் கடந்து போய் இருந்து பொல்லாத கடன்களாலும் சில நட்புகளாலும் பாதிக்கப்பட்டு அங்கிருந்து இங்க வர முடியாத ஒரு வேதனையை பெற்று இருக்கான். ஆனா அவன் ஒரு நீதிமான், எந்த குற்றமும் செய்யாத இனிய மகன். பொல்லாத விதியின் காரணத்தினால் சுழன்று கிடக்கிறான். அவனுக்கு நல்ல நேரம் வந்தாச்சான்னு பார்த்தேன். இதோ வந்து விட்டது. பங்குனி மாதம் பொங்கல் முடியும் முன்னே உன் பிள்ளை இந்தியாவுக்கு இறங்குவான். வெற்றியாக்கி ஆனந்தமாக்கிட்டாரு. அதுல இருக்கு உனக்கு நம்பர், அடிச்சுக்கா போகட வெற்றுக்கா. கர்மசாமிக்கு அதே நாமக்கல் எல்லை, பொல்லாத கடனால் புண்பட்டு வந்த செல்வ மக்கள், கணவன் மனைவி. அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. நல்ல கால் விழல, அவசரப்பட்டுட்டிய. உன் பிரச்சனையை தான் நினைச்சே தவிர சாமியை நினைக்கிறேன்ல. வரலாம்.
இப்போ உங்க கடன்களை தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு உதவியை கொண்டு வந்து நான் விட்டுருக்கேன். என்ன முதல்ல பார்க்கும்பொழுது இருந்த தொழிலுடைய நெருக்க நஷ்டங்கள் கொஞ்சம் மீறி, இப்போ ஓரளவு மூச்சு விடக்கூடிய நிலைமைய கொண்டு வந்தாச்சு. உண்மையா இல்லையா? அதனால 2 பேரும் இப்போ கொஞ்சம் அதிகமா நெருக்குறான். அவங்க மனதையும் பக்குவப்படுத்தி தாரேன். நீ குடுக்கும் வரை பொறுக்க வைத்தும், அது கிடைக்கிறதுக்கு வேண்டிய சக்தியும் உங்களுக்கு தந்தா போதும்ல, கால்ல விழுந்துட்டு இனியவளே என்று பாடி வந்தேன், இனி அவள்தான். இதற்கு இடையில ஒரு பொம்பளை வந்து உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுவாதான் இனியவளேன்னு பாடினேன். நீ முதல்ல ஒரு 1 லட்சமோ ஒரு 50,000மோ கொடுத்தனா உனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வாங்கி தரேன்னு ஒரு பொய்ய சொல்லுவான். அதை நம்பி பணத்தை கொடுத்துறாத, இருக்கிறத விட்டுட்டு ஆண்டி ஆயிடக்கூடாது. அது வரப்போகுது அப்படி. அதனால வரும்பொழுது ஐயா நம்ம அப்பா கருப்புசாமி சொன்னாரு, அவ பக்கத்துல பெயரக்கூடாதுன்னு உனக்கு புத்தி தானா வந்துடணும். தரா இந்த அப்படி மந்தி எப்படி இந்தா வருமானம் வரும். உன் கடனை தீர்த்தாச்சு, சந்தோஷமா இரு. என்னை மகிழ்ச்சியாக பார்க்க வருவீர்கள் செல்வங்களே, வாழ்க. அதெல்லாம் தீர்ந்துரும். ஏன் கவலைப்படுற? மனசுல வலி பெயலுக்காக தான் உடம்புல வலிக்கு. அப்படிதானடா? எல்லாம் நிறைய ஆயிரும். சரியா கருப்பசாமி, நான் வச்சிருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனத்தை பற்றி எனக்கு விளக்கமும் கிடைக்கணும். என்ன தொழில் ஸ்தானம் வச்சிருக்க? வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? கால் வந்துட்டுவோம். தம்பி நில்லு, எங்கேயும் பேராத. வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. வரலாம் தம்பி. என்னப்பா நல்ல நல்ல சென்ட்ரெல்லாம் தெரியுது. கடையில் சென்ட்ரு வச்சிருக்கியா? இருக்கா? என்னென்ன குவாலிட்டியான சென்ட் எதெல்லாம் வச்சிருக்க? கம்பெனி தானா? லேபிள் எல்லாம் படிச்சு பார்த்தேன், கம்பெனி நேம் தான் இருக்கு, வாசம் அப்படி இல்லையே. சரி இருக்கு, போயிட்டு வா. இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. சொந்தம் கொண்டாடும் போது, ஆனா நியாயமான பெயர், நல்லவன், தங்க பிள்ளைவன். வரலாம்ப்பா. உன் வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். ஒரு இடம் தகுந்தமா உன் மனத்துல ஒரு சின்ன குழப்பம் இருக்க, அதையும் ஜெயிச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. 1 வாரம் ஆகும், பத்திரம் வந்துடும். ஜெராக்ஸ் எடுத்து என்கிட்ட கொண்டு அதை ஜெயிச்சு தரேன். சந்தோஷமா பேச்சுவார்த்தை போடு. நான் வாரம் கூட நடக்கும். இதை கொண்டு கல்லால வை, வெற்றி ஆயிடும். அடுத்து பேசும். இன்றைய உத்தரவு இவ்வளவுதான் மகனே. அடுத்து பேசும். கருப்பசாமி, வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்துறவன். என்ன வண்டி வச்சிருக்கிற? நீ என்னடா வண்டி வச்சிருக்கிற? எத்தனை லாரி வச்சிருக்க? நீ கூடுதல் வச்சிருக்கிய? எத்தனை வச்சிருக்க? நீ 2 தான் வச்சிருக்க. லாரி பேரு? இப்போ ஒரு லாரிக்கு பணம் கட்ட முடியாம கிடக்கிறது யாரு? நீ வா, நீ அங்க பிள்ளைகள் இருக்கா உனக்கு? எத்தனை பிள்ளைகள் இருக்கு? ஒரு பொண்ணு, ஒரு பையன். இந்த கைதால நகையெல்லாம் போய் அடமானம் வச்சுது, இந்த கைதால அடையாமனம் வச்சுது, காலில் வந்துடுவான். என்னடா அப்படி சொல்ல மாட்டேங்க. கருப்பசாமிக்கு கடனை தீர்த்து தாரேன். வண்டியை நீ விலைக்கு கொடுக்க வேண்டாம். இந்த 2 வண்டியும் ஓட்டு. 6 மாதம் கழிச்சு இன்னொரு வண்டியும் எடுத்து தருவேன். ஆனந்தமா உனக்கு தொழில் நடக்கும். இது பிறகு பிரச்சனையிலிருந்து தீர்த்து தாரேன். நல்லா இருக்கு. அடமானத்தை திருப்பணுமா? 1 வருஷம் காலம் இருக்கு. அடுத்த வண்டியை எடுத்து ஓட்டி திருத்தி தரேன். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு சாப்பிட்டு போகணும், யாரும் அறகுறையா போயிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதுதான். வரலாம். நாமக்கல் 2 லாரிகளை வைத்திருக்கும் செல்வ மகள். வாமா. இன்னொருத்தன காலில் வந்துட்டு வா. லாரி வச்சிருந்தா தான் சாமி கூப்பிடுவாரோ அப்படின்னு பெரியவர் நினைக்கிற, இது தப்பு இல்லையா? அப்பெல்லாம் நினைக்கலாமா? என்னென்ன நீங்களாம் என்னம்மா வேணும் உனக்கு? நம்மளும் ஒரு லாரி எடுத்து வந்துருவோம் கீழே. என்ன வேணும்? உன் பையனுடைய அறிவு நல்லா இருக்கு, கூட்டாளி சரியில்லை. அதனால அவருக்கு இப்ப நேரங்கள் வந்துருச்சு. என்ன கருப்பசாமி, பங்குனி உத்தரத்துக்கு பிறகு அவன் பிசினஸை வெற்றியாக்கி தரேன். அந்த வழக்கு வெற்றியாகிறதுக்கு நல்வழி பண்ணி தரேன். கவலைப்படாத, தைரியமா. அடுத்து பேசுவோம் அதை பத்தி. கருப்பசாமிக்கு கரூர்
சாப்பிட்டு போங்க, அரை பேர் வரக்கூடாது. அவன் போனால் வந்துடுவாங்களே, வர வைக்கணுமா சும்மா போயிருந்தீங்களா? அப்போ உட்காருங்க போய். வந்தது தெரியும் போவது எங்கே. கரூர் வந்தாச்சா? கரூர் தொழிலால் கடன்பட்டு வந்த வேதனை அடைந்து வந்த மகள் யார்? கடன்பட்டு வந்து கேப்பா, கால் வந்துட்டு வா. வாசல் உனக்கே தெரியாது. தம்பி, என்ன நீ கால் வந்துட்டா நான் நம்பிடுவனும்? சாமிட்ட உன் மனத்தை கொடுக்கல, பொன்பொருளையா கேட்டேன். என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்க, நீ உட்காரலாம். வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன், ஒரு பிள்ளையான உன் மனது ரொம்ப இடைஞ்சல் போட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் காணான்னு பார்த்தா எந்த தொழிலை தொட்டாலும் மன வருத்தமும் நஷ்டமும் இருக்கு. இதுல சட்டப்படி எதுவும் வழக்கு வந்து பிரச்சனை ஆக்கிருமோங்கிற ஒரு பயமும் உன் உள்ளத்துல இருக்கு. அப்படி வராம உன்னை காப்பாத்துறேன், உனக்கு பணம் தந்து உன் கடனை தீர்த்து தாரேன். கால் வந்துட்டு வா. குலதெய்வம் மாகாளி, குலதெய்வம் மாகாளி, கருவாகும் உயிர்க்கெல்லாம். மாகாளி அம்மன் எங்கடா இருக்கா? எங்க இருக்கா? பக்கத்துல வாங்க. இந்தா, அவளுடைய அருள் ஆசியால நிறைந்த செல்வத்தை பெறுவாய். உன் கடனை தீர்த்து தரேன், சந்தோஷமா இரு. வேற என்னடா வேணும்? ஒரு வாரம் கேட்டுக்கா. அந்த வாரிசு பிறக்கும், கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு அதே கரூர் எல்லை டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாரு? வீடு பத்திரம் சம்பந்தமாக. நீங்க எல்லாரும் கரூர் பகுதியா? அப்படியா? டாக்குமெண்ட் சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யார்? யார்ப்பா? டாக்குமெண்ட் பைசில் 1 வர ஆரம்பி சொல்லிட்டு வா. என்னையா டாக்குமெண்ட்? கால் வந்துட்டு வரலாம். கண் கொடுத்தால் கண்ணபுரம், கை கொடுத்தால் சமயபுரம். உட்காரலாம். அப்பா, சில சமயத்துல கையில காலில் அங்கன வீக்க எடுக்கையாப்பா இருக்குல்ல, அதுக்கு போய் டாக்டர் எதுவும் பார்த்தியா? ஒண்ணு இல்லைன்னு சொல்லுதாங்க, ஆனா வீக்கம் மட்டும் மத்தவே மாட்டுக்கு. எதுவும் செய்வன கோளாறு இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படி ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் போய். கால் வந்துட்டு வா. வேண்டும் வரம் தந்திடுவாள். பாட்டிலே எடுத்தான. டாக்குமெண்ட்டை மீட்டி தரேன். ஒரு பிள்ளைய பத்தி உனக்கு என்ன பேசணும் இப்போ? நல்லபடியா இருக்கும். அவளுக்கு கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி, சரியா? அவன் மனதை கொஞ்சம் மாத்தணும், இல்லைன்னா வீட்டுக்கு வந்துருவா. புரிஞ்சுக்கா நீ? அதனால பிரச்சனை இல்லாம காப்பாற்றி தரேன், சந்தோஷமா இரு. கடனையும் நீக்கி தரேன். உடல்ல எந்த ஆரோக்கிய குறைவும் இல்லை, மருந்து தானே தவிர மந்திரத்தால ஒண்ணும் இல்லப்பா. சந்தோஷமா இரு, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்குடா தம்பி திருமணம்? உனக்கு தானா? இது என்னடா கையில? வாலிபத்தில் காதலிக்க உன் சாதகத்தில் இடமும் இல்லை. கால் வந்துட்டு வா. பஞ்சு போல் நரை விழுந்து பார்வையும் குழி விழுந்து ரெண்டும் கெட்ட வேளையிலே கண்டேனே உன்னை அடி. தம்பி, உனக்கு மிதுன ராசி, மிதுனத்துல செவ்வாய் இருக்காரு, 11க்குரியவன். 2 முண்டாட்டிக்கார பேர்லாம். நீ ஏற்கனவே உங்க முப்பாட்டை 2 முண்டாட்டி கட்டியிருப்பான். கால் வந்துட்டு வா. நக்கணத்துல ராகு, இப்போ கல்யாணம் நடந்துருங்க. வா. கல்யாண அளவுக்கு பேசிய பின்பும் கூட கொஞ்சம் மாறி போயிருக்குமா? ஒரு இடம் மாறிடுதுல. உன் தோட்டத்தை கண்டு வேண்டாம்னு இருப்பாங்க, அதானடா? அது ஏன் இப்படி நடந்துச்சு? என் தோட்டத்தில் அப்படி என்ன பிரச்சனை இருக்கு? ஜென்ம பாவமா? அப்படி என்ன குழப்பம்னு தெரியல. என் தகுதிக்கு தக்கன ஒரு பெண்ணை கொடுத்துருக்காரு சாமின்னு கேட்குறேன். கால் வந்துட்டு முடிச்சு வச்சிருவோம் போ. ஒரு சாடி செஞ்சிருந்தா ஒரு மூடியும் செஞ்சிருப்பான் தொழிலாளி. என்னடா ராஜன் ஒண்ணு செய்ய மாட்டுக்க?
இல்லை, இயற்கை அதுதானே. மூடிய தேடணும். சாடி இங்க இருக்கு, மூடிய காணல. வாடா தம்பி உட்காரு, வைகாசி மாதம் பிறக்கட்டும், கல்யாணத்தை பத்தி உனக்கு பேசி ஒரு முடிவு எடுத்து தரேன். வரக்கூடிய பௌர்ணமிக்கு முத நாள் என்னைய வந்து பாரு, இந்த ஜாதகத்தையும் கொண்டு வா. என்ன என்ன படிச்சிருக்க? இந்தா சென்னையில் கிடைக்கும் வேலை, சந்தோஷம். நடக்காது. இதையே பார்த்துக்கிட்டு 1 வருஷத்துக்கு அங்கே போய் ஒன்றும் இல்லாமல் நின்றுவேன். சாப்பிட்டு போ, அறகுறையா பேராத விட மாட்டேன். உட்கார் பேசாம. கர்மசாமிக்கு பிள்ளையின் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா? யாருக்குமா? பையனுக்கா? ஆடாத உள்ளங்கள் ஆட அச்சாரம் தந்தால் என்ன? கமான் சார். வரலாம். பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறானா? இதுவரை சம்மதிக்கல, இன்னைக்கு சம்மதிச்சிட்டான். இப்போ நல்ல இடத்துல பெண்ணை பார்த்து கொடுத்தா போதுமா? போதும்ல? இல்லை அவனே ஒரு பெண்ணை பார்த்து முடிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யலாம்? முடிச்சிடலாம். அது எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. 1 2 3 4 5 6 இவங்களை எங்கே முடிச்சோம்? அப்படியே இருக்கா? வரலாம். கோவை, சேலம் இந்த 2 இடங்கள்ல இருந்து ஜாதகம், பெண் ஜாதகம் வரும். புரியுதா? இப்போ பார்த்துருக்க ஜாதகத்தில் ஸ்தான பலன்கள் நல்லா இல்லை, அதை கைவிட்டுருங்க. அடுத்து பாருங்க, சரியா வந்துடும். பங்குனி உத்தரத்துக்குள்ள இதுதான் பெண்ணுன்னு நிர்ணயித்து வெற்றிகரமாக நடத்தி தரேன். பா பக்கத்தில் அவன் எட்டி வர முடியாமண்ணா. உன் பையன் கோயிலுக்கு வரமாட்டேக்காமனா அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு கொள்கை வந்துருச்சு. என்ன சாமி சாத்தான்னு. கல்யாணம் முடிச்சு அவன் பொண்டாட்டி குழந்தை உண்டாயிருக்கும் பொழுது தானா போய் வருவான், நான் வர வைக்கேன், போய்க்குவான். ஆனால் முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும், உன் குலதெய்வம் பேர் வை, அவன் அன்னைக்கு தான் திருந்துவான். போ, அந்த நல்ல சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போ. கர்மசாமிக்கு அப்படியா? அப்படியா? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ போலீஸ் கோர்ட்டு கேஸ் யாருக்குப்பா? யாருக்கு வழக்கு? யாருக்கு? யாருக்கு மேலே எங்கே கேஸ் போட்டிருக்காங்க? போலீஸ்லையா? கால் வந்துட்டு வாங்க. உன் மருமகளை பார்த்தேன், உங்களை எல்லாத்தையும் தூத்தி பேசிட்டு போயிட்டான். மாமனுக்கு மரியாதையும் இல்லை, மாமியாளுக்கு மதிப்பும் இல்லை. ஆனா 2ஆம் தரம் அவ வரக்கூடாதுன்னு உங்க உள்ளத்துல இருக்கு. ஆனா உன் மகன் உள்ளத்துல அப்படி இல்லை. வரிய ஒதுங்கி போய் கூட வாழ்ந்துக்கலாம்ங்கிற ஒரு சின்ன சிந்தனை அவன் மனத்துக்குள்ள இருக்கு. ஆனா பெத்தவங்கள்ட்ட சொல்ல முடியாம அவன் மனம் பதைக்கி. அதனால அவன் வாழணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி. அவன் நல்ல வாழன்னு நீ எதுவும் அறிவுரை சொல்ல மாட்டிய? சரி சரி, காலில் வந்துட்டு வாங்க. ஆடுறா சக்க இடிச்ச புடி செல்வராஜ் கேட்ட மாதிரிலாம் இருக்குது. வழக்கறிஞரை வச்சு எழுதி முடிச்ச உடனே அதுல இருந்து 3 மாதத்துல அடுத்த கல்யாணம் நடக்கும். ஆனா அதுக்கு முன்னால இவன் வாழ வரணும்னு சொல்லி இவன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளதுக்கு ரெடியா இருக்கான். அதுக்கு பயந்து உன் மகன் நான் வாழுதவனு சொல்லி அவ பின்னால போவான். அதுல நிலைக்குமா நிலைக்காதன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 3.5 மாசம் டைம் இருக்கு. அதுவரை நீங்க மூச்சு கூட விடாதீங்க, அமைதியா இருங்க, நான் அடிச்சு கொண்டு வரேன். சரியா? புண்ணியமா இருங்க, மன தத்துவத்தோட இருங்க. வீணா குழம்பாத. மாமியா அப்புறம் மருமகளுக்கு எதிரி தான் அந்த உலகத்துல. ஆனா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பொறுமையா இருங்க. 3 மாசம் டைம் இருக்கு. இப்ப எதையும் உறுதியா கேட்க வேண்டாம். நிம்மதி வேண்டும் மனமே. நல்லது. உடல்நிலை சரியில்லாத பத்தி கேட்க வந்தது யார்? யாருக்கு? மனைவிக்கா? என்ன செய்யுதுப்பா? யாருக்கு? கால் சொல்லலாம். சுர்க் 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 சுர்க்.
வரலாம். உடம்புல அங்கன ஊசியை கொண்டு குத்துறது மாதிரி சுருக்கு சுருக்குன்னு வலிக்க. ஆமா, கொஞ்சம் பக்கத்துல உட்காருப்பா. கண்ணாடியை கடத்து. எண்ணெயை மட்டும் நினை. அப்படி ஆழமா சிந்திச்சுக்கா. நல்ல கண்ணை முடிக்கா. மருந்து ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு உடம்புல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. ஹீமோகுளோபின் பவர் குறைவா இருக்கு. என்ன, இவைகளையெல்லாம் உனக்கு கூட்டத்துக்கு ஒரு சக்தியை தாரேன். உன் உடம்புக்கு கண்டம் இல்லாம காப்பாற்றி தந்தா போதுங்களா? செய்வன கோளாறு ஒண்ணுமே கிடையாது. வீணாக குழப்பம் பண்ணி தகடு எழுதி கெட்டதுக்கும் மந்திரம் பண்ணதுக்கும் ரூபாயை கொடுத்துறாத ராசா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா வர சொல்லு. ஆவின் பள்ளிவாசல். அங்க பள்ளிவாசல் எந்த பக்கம் இருக்குப்பா? பள்ளிவாசல். இஸ்லாமிய மசூதி எந்த பக்கம் இருக்கு? அங்க யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? யாரையும் பார்த்தீங்களா இடையில? அங்க போய் பார்க்கணும்னு ஒருத்தர் ஐடியா சொல்வாரு. போயிட வேண்டாம்ப்பா. கால் வந்துட்டு வரலாம். இந்தா, எந்த பங்கமும் இல்லாம காப்பாய்த்தார தெய்வ சக்தியால் நீ உயர்வாய். நல்லா இருப்பா. புண்ணியமுடைய. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு நான் நடத்துகிற தொழில் தடையாகி வேதனையா இருக்கு. அதுக்கு தீர்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கான். என்ன தொழில் நடத்துறீங்க நீங்க? நீங்க தொழில் ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? தொழில் ஸ்தாபனம் நீங்க வரலாம். நகை கடையா? நீங்க தொழில் சொன்னீங்க. தொழில்னா ஸ்தாபனமா வச்சிருக்கீங்களா, கடையா வச்சிருக்கீங்களா? கால் வந்துட்டு வரலாம். நீங்க தான். ஓம். என்ன அங்க சத்தம் அப்படி? ஓம். கடைக்கு எதிர்த்து எதுவும் கோயில் இருக்கோ? தள்ளி இருக்கு. கோபுரம் தெரியுமா? ஒரு ஓம் ஓம்னு ஒரு சத்தம் கேட்க கோயில் வாசல்ல இருந்து. கால் வந்துட்டு வரலாம். ஓம். என்ன ஓம்காரநாதம் ஒளியான வேதம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.5 ஆண்டுகளாக இப்ப நடத்தக்கூடிய தொழில்ல அதிக வியாபார சூழ்நிலை இல்லாமலும் மன வருத்தமும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்தாபன தொழிலை நடத்தலாமா அல்லது வேற எதுவும் தொழிலுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யலாமாங்கிற ஒரு மனக்குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. 2 பேருடைய கடன்களால கொஞ்சம் மனப்பாதிப்பு நடக்கு. இவைகளெல்லாம் மாற்றி தரணும். வீட்டில் ஒரு பெண்ணடியாளுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் கோளாறா இருக்கு. அவைகளையும் சரியாக்கி தரணும். கால் வந்துட்டு வரலாம். சிவன் கோயில் கேட்டுருவோமே. சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? சிவன் கோயில் எந்த பக்கம் இருக்கு? வாங்க பக்கத்துல. கர்மசாமிக்கு வீட்டுக்குள்ளே இருந்துக்கா, வெளியில எங்கேயும் போகாண்டாம். கால் வந்துட்டு போயிட்டான். கர்மசாமிக்கு அப்படியா? கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். கோபி 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 என்னப்பா? கோபிச்செட்டிப்பாளையம் வாங்க, உட்காருங்க. வெளியே போகாது. சரி, துலக்கம் இல்லை. கோபிச்செட்டிப்பாளையம். கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கல்யாணம் முடிச்சிட்டியா? காலைல வந்துட்டு வா. கண்ணான பொல்லாத இடம் தேடி, இல்லை பொல்லாத இடம் தேடி நீ போகலாமா?
கால் சொல்லலாம். ஆ ம் உன்னுடைய ஜாதகத்தை பார்த்தேன். இதுவரை 3 இடங்கள்ல பெண் பார்த்து பயன் இல்லாம போயிருக்கும். அதனால உண்மையிலே இந்த ஜாதக நிலை இப்படித்தானா, இல்லடா கல்யாணமே நடக்காம போயிருமா? யாரும் கண்ணுக்கும் அகப்பட மாட்டுக்காங்க, பெரியவங்க பார்க்கறதுக்கும் அகப்பட மாட்டுக்காங்களே. நம்ம வாழ்க்கைக்கு என்ன முடிவுன்னு உன் உள்ளம் குழம்புது அடிக்கடி. என்ன? அப்படியா? என்னய்யா எங்க இருக்கீங்க நீங்கெல்லாம்? அப்படியா? மாரியம்மன் கோயில் எங்கடா இருக்கு? கால் வந்துட்டு வா. சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக இந்தா இந்த கல்யாண வாழ்க்கையை நடத்தி தரேன். பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பாரு, வெற்றி ஆயிடுவேன். சொத்துக்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? விவசாய தோட்டம் அவைகள் சம்பந்தமாக கோபிச்செட்டிப்பாளையம் விவசாய தோட்டம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? பாலிலும் வெண்மை வரலாம். அடிக்கடி உடல்நிலைகள் நரம்பியல்கள் சம்பந்தமான பாதிப்பும் பிரச்சனையும் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எதுவும் செய்வன கோளாறுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில மன சந்தேகம் உன் மனைவியுடைய மனசுக்குள்ள இருக்கா? ஆனா அப்படி எந்த கோளாறுகளும் இல்ல, இது கிரகங்களால் ஆன பிரச்சனை தான் அப்படிங்கிறது தான் முக்கியமான உண்மை. இதுக்கடையில விவசாய நிலங்கள் சம்பந்தமாக அடிக்கடி நஷ்டங்களும் மன வருத்தமும் ஒருத்தனால இடைஞ்சலும் வாக்குவாதமும் அடிக்கடி நடக்கும். அதனால அந்த இடத்துல என்னால நிம்மதியா போக முடியல. ஒண்ணு அவன் மாறணும், இல்லைன்னா நான் மாறிக்கணும். அதுக்கு எனக்கு வழிகாட்டுங்க ஐயான்னு உன் உள்ள கேட்டுக்கிட்டு இருக்கு. காலில் வந்துட்டு வாங்க. அப்படியா? கேட்டுருவோம். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை குலதெய்வம் கோயில் எங்கப்பா இருக்கு? எதுவும் பலி கொடுப்பீங்களா? முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? சரி, அவருக்கு தான் பலி கொடுக்க வேண்டியிருக்கு. பக்கத்துல வாங்க. உங்களுடைய இடத்து பிரச்சனையை நீக்கித்தாரேன். உடல்நிலைகள் சரியாக பங்குனி 20க்குள்ள நல்லாயிரும். அதனால வீண் குழப்பம் தேவையில்லை. வேற என்னப்பா வேணும்? பிள்ளைங்களை ஒருமைப்படுத்தி தரேன். மருமகளால பிரச்சனை இல்லாம ஆக்கி தரேன். போதுமா? சேர வச்சு தரமா, கொஞ்சம் பொறுமையா இருக்க. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு அப்படியா? அதே கோபிச்செட்டிப்பாளையம் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? மகனே அருகினில் இருப்பாயடா, ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி வாடுமே. மகனே அருகினில் இருப்பாயடா, காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன். எந்திப்பா எந்திப்பா எந்திப்பா. உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் தளர்ச்சியில் விழராகுமா? இல்ல என்னடா இருக்கு இதுல? அம்மா இல்லைங்க, 33 வருஷம் 2 பசங்க வளர்த்திட்ட முடியலை. பணத்தை வெட்டு பத்திரத்துல வாங்கினா இல்ல நம்பிக்கையா போட்ட. இப்ப 15 லட்சத்துக்கு பேங்க்ல போட்டிருக்கிறேன். அது நிறைய ஏமாத்தி. ஒன்னும் பிரச்சனை இல்லை. மனசு கோணாம முதல்ல அமைதியா கும்பிட்டு வந்து உட்காருங்க, நான் பாத்துக்கிட்டேன். கும்பிட்டு வாங்க. இவனுக்கு கல்யாணம் நடந்தாச்சா? இவனுடைய மனநிலைகளை பத்தி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையாப்பா?
வாங்க, இல்லைங்க இப்ப உட்கார முடியுமா? வாங்க. பக்கத்துல